ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 4.4ல் கொஷின் நம்பர் 10 பார்க்க போகிறோம். அஸ் யூஷுவல் போன 7, 8, 9 சம்ஸ் பார்த்த மாதிரி தான் இந்த 10th சம்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மேட்ரிக்ஸுடைய இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். என்னது இன்வெர்ஸ்? இன்வெர்ஸுடைய ஃபார்முலா என்ன? ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ முதல்ல கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க? ஏன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இதோடைய டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 -1 2 0 2 -3 3 -2 4. சரிங்களா? இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ரைட்டுங்களாமா? டிட்டர்மினன்ட்டுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ரைட். இப்போ இங்கே 1 எடுத்துட்டிங்கன்னா இதோடைய வேல்யூ ஃபேக்டர்ஸ் 2 4s are 8, 3 2s are 6, மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ இங்கே -6. சரிங்களா? 4 -6. அடுத்து மைனஸ் ஆஃப் -1 என்ன ஆயிரும்? +1 ஆயிருங்களா? +1 இன்ட்டு இந்த டேர்ம் 0 × 4 0 மைனஸ் 3 × 3 9 9 × -9னா இங்கே என்ன ஆயிரும்? +9. நெக்ஸ்ட் +2. இந்த ப்ளஸ் மைனஸ் இல்லாமல் நிறைய தப்பு விடுவீங்க. ஸோ நல்லா கவனமாக போடுங்க, அவசரப்படாதீங்க, நல்லா கவனமாக போடுங்க. அடுத்து 2 இன்ட்டு 0 × -2 0 2 3s are -6. கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? அப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. 1 × 8 - 6 2 ப்ளஸ் 1 × 0 + 9 9 ப்ளஸ் 2 × -6. அப்போ என்ன வந்துடும்? 2 + 9 -12. 2 + 9 எவ்வளோமா? 11ங்களா? 11 - 12 எவ்வளவு? -1, which is not equal to 0. நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். ஈக்குவல் டு 0 இருந்தால் இன்வெர்ஸ் வராது. சரிங்களா? அப்போ அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? கோஃபேக்டர். கோஃபேக்டர்னா என்ன கண்டுபிடிப்பீங்க? A11. A11னா என்னமா? ப்ளஸ் M11 அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் M11னா இங்கே என்ன இருக்கு? ப்ளஸ் இந்த 4 எலிமெண்ட் 2 -3 -2 4. 4 2s are 8 minus 3 2s are 6 6 plus 6னா இங்கே -6 equal to 2. ரைட்டுங்களா? அடுத்து A12. A12னா -M12, அதாவது நெகட்டிவ் ஆஃப் இங்கே என்ன இருக்குது? இந்த ரெண்டுலோ விட்டுறணும். ஸோ ரிமைனிங் 0 -3 3 4. சரிங்களா? minus of 0 × 4 is 0, 3 3s are 9, 9 minus na plus 9, so minus of 9 equal to -9. அடுத்துக்கன்னா A13. A13 னா plus M13 அர்த்தம், அதாவது மாடுலஸ். டிட்டர்மினன்ட் ஆஃப் இங்கே என்ன வருமா? இந்த எலிமெண்ட் விட்டுருங்க. ஸோ ரிமைனிங் 0 2 3 -2. அப்போ என்ன வந்துடும்? 0 -6 equal to -6. இதே மாதிரி ரிமைனிங் எலிமெண்ட் போடுங்க. A21 என்ன வரும்? A21 equal to -M21, அதாவது minus of -1 2 -2 4. டிட்டர்மினன்ட் ரிமைனிங் கோஃபேக்டர் பண்ணிங்கன்னா minus of -4 + 4 equal to 0. நெக்ஸ்ட் A22. A22னா என்ன அர்த்தம்? ப்ளஸ் M22ன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் 22ல என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு? 1 2 3 4. ஸோ இதை ஃபேக்டர்ஸ் பாருங்கள். 1 4s are 4 -3 2s are 6 equal to -2. புரியுதுங்களாமா இது வரைக்கும்? சரிங்களா? A22னா -2 வரைக்கும் வந்துருச்சுங்களா? நெக்ஸ்ட் என்னமா இருக்கு? A23. நெக்ஸ்ட் A23. A23னா என்ன இருக்கு? -M23. M23னா என்ன வரும்? மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 -1 3 -2. அப்போ நெகட்டிவ் ஆஃப் -2 + 3 equal to -1. ரைட்டுங்களா? இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டே வாங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? A31. A31னா என்ன கண்ணா? ப்ளஸ் M31 அர்த்தம். ஸோ ப்ளஸ் -1 2 2 -3. இப்போ என்ன வந்துடும்? 3 1 3s are 3 -4 equal to -1. அடுத்து A32. A32னா நெகட்டிவ் ஆஃப் M32, அதாவது நெகட்டிவ் ஆஃப்
1 2 0 -3 ரைட்டுங்களா. அப்போ என்ன வந்துடும் மைனஸ் ஆஃப் -3 -0 ஈக்குவல் டு +3 கரெக்டுங்களா. அடுத்து A33னா ப்ளஸ் M33ன்னு அர்த்தம். அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 -1 0 2 அப்புறம் which is equal to 2 - 0 equal to 2. 1 2s are 2 -0 2. ஸோ இதெல்லாம் என்னமா கோஃபேக்டர்ஸ் ஆஃப் given problem. கோஃபேக்டர்ஸ் ஆஃப் given problem. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன எழுத போகிறோம் இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேங்களாம்மா. ஸோ நெக்ஸ்ட்டுமா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுத போகிறேன். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னா என்னம்மா ஃபார்மேட்டு மேட்ரிசஸ் கோஃபேக்டர் A11 A12 A13 அடுத்து A21 A22 A23. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த கோஃபேக்டர் எல்லாம் இதில் எழுதணும். A31 A32 A33 உடைய ஹோல் டேஷ் ரைட்டுங்களா. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் A11 என்ன கண்டுபிடிச்சோம் 2 -9 -6 அப்புறம் 0 -2 -1 -1 3 2 உடைய ஹோல் டேஷ். இது என்ன ஹோல் டேஷ்ல டிரான்ஸ்பர்ஸ் என்ன அர்த்தம் ரோவை காலமாக எழுதணும் காலத்தை ரோவாக எழுதணும். ஸோ இங்கே என்ன வரும் 2 -9 -6 0 -2 -1 -1 3 2 ரைட்டுங்களா. இது ஹோல். therefore A இன்வெர்ஸ் உடைய ஃபார்முலா என்ன கண்ணா 1 by determinant of A into adjoint of A ரைட்டுங்களா. டிட்டர்மினன்ட் ஆஃப் A என்ன வேல்யூ கிடைச்சிருச்சு 1 by -1 கிடைச்சிச்சா. adjoint of A என்ன கிடைச்சிருக்கு 2 0 -1 -9 -2 3 -6 -1 2 ரைட்டுங்களா. இதுதான் டிட்டர்மினன்ட் A இன்வெர்ஸ் உடைய வேல்யூ. நீங்கள் இதையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே 1 by -1 எவ்வளவு -1ங்களா. அப்போ -1 உள்ளே கொண்டு போயிருங்க டேரெக்டாக என்ன வந்துடும் -1 உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் ஆகும் மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் ஆயிரும். அப்போ -2 0 1 9 2 -3 6 1 -2. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10 கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.